பிரான்ஸ், இங்கிலாந்து, அது மட்டுமில்லாமல் அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகள் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை உயிருடன் தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் அதில் இந்தியா பரப்போட சந்தர்ப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினத்தில் பொருளாதார சுமைகள் அல்லது பொருளாதார தடைகள் இருந்த காலகட்டத்தில் ஒரு 5-6 நாட்களில் இந்த போர் முடிவடைந்திருக்கு. ஆனால் அவர் அப்படி செய்யாமல் இங்கிருந்து வெளிநாடு சென்ற புலம்பெயர் மக்கள் மீது கூட ஒரு பகையை சம்பாதிச்சிருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச அவர்கள். இவர்கள் செய்கின்ற ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினர்களை மீண்டும் இங்கே கொண்டு வரது. அதாவது விடுதலை புலிகள் அமைப்பினர் என்ற ஒரு பதத்தை கொண்டு வந்து சொல்கின்ற இந்த விடயத்தை இவர்கள் நீதிமன்றத்தினூடாக சென்று நிரூபித்தால் உடனடியாக இவர்களுடைய பாதுகாப்பை நாங்கள் திரும்ப தருவோம். 189 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய சம்பளங்களை தாங்கள் கொடுப்பனவுகளை தாங்கள் பெற மாட்டோம், அதை தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கே நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் கட்சி அலுவலகத்தில் அவர்கள் அந்த சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இறுதி கிரிகைகள் நடந்து அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்ட அந்த மயானத்தில் மாவை சேனாதிராஜாவினுடைய இறப்புக்கு காரணமானவர்கள் தமிழ் இன துரோகிகள் என்று சிலரது பெயர்களும் புகைப்படங்களும் அது தொடர்பான விசாரணையை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் குறிப்பாக அவருடைய மகனையும் விசாரணை செய்திருக்கிறார்கள். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். மேற்குலக நாடுகளிலிருந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு போர் சூழலின் போது சில அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதாக சரத் வீரசேகர் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் அதில் சொல்கின்ற பொழுது என்ன அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது என்று அவர் சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமாக, அதாவது போரை முடிவுக்கு கொண்டு வரது இல்லாமல் போரை உடனடியாக நிறுத்துங்கள் என்பது தொடர்பான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது. அதற்கான காரணமாக அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பிரான்ஸ், இங்கிலாந்து, அது மட்டுமில்லாமல் அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகள் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை உயிருடன் தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர். அதற்காகத்தான் மேற்குலக நாடுகளால் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு இந்த அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. இருந்தாலும் கூட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அதற்கு செவி சாய்க்காமல் போரை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார். அதனால தான் பின்னர் காலப்பகுதியில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இல்லாவிட்டால் இப்போ கூட அந்த போர் முடிவுக்கு வந்துறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல் 1987ஆம் ஆண்டு வடமராட்சி சமர் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் கூட இந்த மேற்குலக நாடுகளால் இந்த அழுத்தம் ஜெயவர்தன் அவர்களுக்கு பிரயோகிக்கப்பட்டது. அதாவது இந்தியா பருப்பு போட்ட சந்தர்ப்பம் என்று சொல்லுவோம். அதில் இந்தியா பருப்பு போட்ட சந்தர்ப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினத்தில் பொருளாதார சுமைகள் அல்லது பொருளாதார தடைகள் இருந்த காலகட்டத்தில் உணவுக்கு கூட பஞ்சம் ஏற்பட்டது. அதில் இந்தியா மூலமாக பல உணவுப் பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. அதிலையும் அதிகமாக கொண்டு வந்த பொருள் என்று பார்த்தீங்கன்னா பருப்பு. அதால் தான் இந்தியா பருப்பு போட்ட காலப்பகுதி என்று கூறுவார்கள். அந்த வகையில் இந்தியா பருப்பு போட்ட அந்த சமயத்தில் ஜெயவர்தன அவர்களுக்கும் இந்த அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. அதால் அவர் போர் நிறுத்தம் செய்தார். அப்படி அவர் செய்திருக்காட்டிக்கு அவர் போரை முடிவுக்கு கொண்டு வர்ற முடிவில் இருந்திருந்தால், அந்த அழுத்தங்களை மதிக்காமல் போரை முடிவுக்கு கொண்டு வர முடிவில் இருந்திருந்தால், அன்றைய தினத்திலிருந்து ஒரு 5-6 நாட்களில் இந்த போர் முடிவடைந்திருக்கு. ஆனால் அவர் அப்படி செய்யாமல் அது மஹிந்த ராஜபக்சவினுடைய காலம் வரைக்கும் அந்த போர் நீண்டது. அதற்கு காரணம் அவர் அப்போ எடுத்த தீர்மானம். அந்த தீர்மானம் மீண்டும் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தீர்மானம் தொடர்பான அழுத்தம் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படுது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அதை செவி சாய்க்காமல் மீண்டும் அவர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபட்டார். அதனால தான் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதனால் இன்றளவில் கூட மஹிந்த ராஜபக்ச பல பகைகளை சந்தித்திருக்கின்றார். குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளோடு அவருடைய பகை இருக்கிறதுக்கு காரணம் அதுவாக இருக்கிற அதே சூழ்நிலையில் டயஸ்பொராக்கள், அதாவது இங்கிருந்து வெளிநாடு சென்ற புலம்பெயர் மக்கள் மீது கூட ஒரு பகையை சம்பாதிச்சிருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச அவர்கள். அதனால் இற்றை வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுகின்றது என்கின்ற ஒரு விளக்கத்தை சரத் வீரசேகர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்.
ஆக இந்த விளக்கத்தை நாங்கள் எதோட வச்சு பார்க்கணும் என்றால் இந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு நீக்கம் தொடர்பான ஒரு விடயம் வெளியாகுது. அதன் பின்னர் அவருடைய இருந்த போலீஸ் பாதுகாப்பு மட்டும் வழங்கப்பட்டு அவருடைய இருந்த பாதுகாப்பு படையினர் ஏனைய பாதுகாப்பு படையினர் நீக்கம் செய்யப்படுகின்றார்கள். அதற்கு பிறகான காலப்பகுதியிலிருந்து பொதுஜன பெரமுன ஆதரவாளர்கள்ட்ட இருந்தும் மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆதரவாளர்கள்ட்ட இருந்தும் இந்த பாதுகாப்பு குறைப்பு தொடர்பான ஒரு விமர்சனம் வந்த வண்ணமே இருக்கின்றது. அதில் ஒரு விமர்சனமாக தான் நாங்கள் இதை பார்க்கணும். ஏற்கனவே சாகர காரியவசம் கூட சொல்லியிருந்தார். உண்மையிலேயே தேசிய பாதுகாப்பை தந்த ஒரு தலைவருக்கு நாங்கள் இப்படி செய்யக்கூடாது, இது மஹிந்த ராஜபக்சவுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு துரோகம் மட்டுமல்ல, நாட்டின் பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கு செய்கின்ற ஒரு துரோகம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் கூட இது பொதுவான சூழ்நிலையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லா ஜனாதிபதிகளுக்குமான பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. அதில் மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பும் குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் பாதுகாப்பு குறைப்பை மீண்டும், அதாவது பாதுகாப்பு குறைப்பை நிறுத்தி மீண்டும் தங்களுடைய பாதுகாப்பு படையினரை கொண்டு வருவதற்காக இவர்கள் செய்கின்ற ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினர்களை மீண்டும் இங்கே கொண்டு வரது. அதாவது விடுதலை புலிகள் அமைப்பினர் என்ற ஒரு பதத்தை கொண்டு வந்து அவர்கள் இங்கே இன்னுமே அழியவில்லை இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் நாடுகளிலையும் அவர்கள் இருந்து தங்களுடைய விடயங்களை இன்றுமே கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்லி தங்களுடைய பாதுகாப்பை மீண்டும் பெற்றுக்கொள்கின்றார்கள். அதாவது சுயலாப அரசியலுக்காக இதை பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது என்கின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு உதாரணமாக நாங்கள் நாமல் ராஜபக்ச கூறிய விடயத்தையோ இல்லை சாகர காரியவசம் கூறிய விடயத்தையோ நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது தேசிய பாதுகாப்பை தந்த ஒரு தலைவரை நாங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அவரை எழும்ப வைப்பதற்கான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அது தொடர்பான கடிதத்தை நீங்கள் உத்தியோகபூர்வமாக தந்தால் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த இல்லத்தை விட்டு எழும்புவதற்கு தயாராக இருக்கின்றார் என்றெல்லாம் அவருடைய இந்த சலுகைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் சொல்கின்ற அந்த விடயமாக அமைந்திருந்தது. அதிலேயும் குறிப்பாக அவர்கள் இந்த கடிதத்தை பெற்றுக்கொள்வது தொடர்பாக ஆளும் கட்சியிட்டிருந்தும் பதில் வந்திருந்தது. அதாவது முன்னைய ஜனாதிபதிகள் பல பேருக்கு நாங்கள் இந்த கடிதம் அனுப்பலாம், அவர்கள் தங்களுடைய இல்லத்திலிருந்து விலகிய ஒரு சூழ்நிலையை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் இவர்கள் தான் வெறுமனையை கடிதம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், இந்த கடிதத்தை அனுப்ப வேண்டிய அவசியம் எங்கள்கிட்ட இல்லை என்று ஆளும் தரப்பினரே சொல்லியிருந்தார்கள். இந்த பாதுகாப்பு குறைப்பு தொடர்பாக பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே மஹிந்த ராஜபக்ச தரப்பிட்டிருந்து இந்த விடுதலை புலிகள் அமைப்பினருடைய விடயம் தொடர்பான விடயம் தான் பேசப்படுகின்றது. அப்படி விடுதலை புலிகள் அமைப்பினர் மீளுருவாக்கம் செய்திருந்தால், அதாவது மீண்டுமே இந்த அமைப்பினர் உருவாகி இருந்தால் அது தொடர்பான ஆதாரங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் நேரடியாக சமர்ப்பியுங்கள். அப்படி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அப்படியான விடயங்கள் தெரியப்படுத்தினால் உண்மையிலேயே நல்ல விடயம் என்னென்றால் அது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ஒரு விடயத்தை நீங்கள் தெரிவிக்கின்றீர்கள். அப்படி தெரிவித்தால் உடனடியாக உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பை தருவோம். இந்த அதாவது இவர்கள் சொல்கின்ற இந்த விடயத்தை இவர்கள் நீதிமன்றத்தினூடாக சென்று நிரூபித்தால் உடனடியாக இவர்களுடைய பாதுகாப்பை நாங்கள் திரும்ப தருவோம் என்று நலிந்த ஜெயதிஸ் அவர்களும் கூறியிருந்தார். ஆகவே மீண்டும் மீண்டும் இந்த பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய சுயலாப அரசியலுக்காக தன்னுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய சகாக்கள் மூலமோ அல்லது தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமோ செய்கின்ற ஒரு அரசியல் நாடகமாக இது சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் பேசப்படுற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, அண்மையில் கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ச கூட தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது, தன்னுடைய துப்பாக்கிகளை மீள பெற வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது ஏற்கனவே அவர்கிட்ட 5 துப்பாக்கிகள் இருப்பதாக கருதி 5 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இல்லை 7 துப்பாக்கிகள் அவர்கிட்ட இருக்கின்றன, அதில் 2 இன்னும் இருக்கின்ற மீண்டும் 2 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆகவே அந்த துப்பாக்கிகளை மீள பெற்றுக்கொள்வதற்காக அவரும் தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியாக நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும், ஜோசித ராஜபக்சவாக இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும், இந்த ராஜபக்சர்கள் குழாமினரே தங்களுடைய பாதுகாப்பு தேவைக்காக மீண்டும் இந்த இனவாதத்தை பரப்புவதற்கான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்களோ என்கின்ற விமர்சனம் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக தமிழர்கிட்ட மட்டுமில்லை, சிங்களவர்கள் தரப்பிலிருந்தும் சிங்கள அரசியல்வாதிகள் தரப்பிலிருந்தும் இந்த விடயம் எழுந்திருக்கின்றது. அதாவது தமிழர் தரப்பிலிருந்து இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை இந்த அரசியலுக்காக இவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்கின்ற ஒரு விடயம் ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுற அதே நேரத்தில்
சிங்கள அரசியல்வாதிகள்கிட்டையும் சிங்கள மக்கள்கிட்டையும் மீண்டும் இவர்கள் இந்த இனவாதத்தை கக்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்கின்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த பாதுகாப்பு தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு மக்கள் மத்தியில் ஒரு விமர்சன அலையைத்தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்ரோமா அரசநாயக்க தொடர்பான அதாவது தேசிய மக்கள் சக்தி தொடர்பான ஒரு விமர்சன நிலைப்பாடு. தேசிய மக்கள் சக்தியினர் கூறுகின்ற பொழுது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களது ஓய்வூதியங்களை நிறுத்தி இருக்கின்றார்கள், அவர்களது சலுகைகள் பலவற்றை நிறுத்தி இருக்கின்றார்கள். ஆக அவர்கள் இப்படி சலுகைகளை நிறுத்திவிட்டு அவர்களே இந்த சலுகைகளை பெற்றுக்கொள்கின்ற சில சூழ்நிலைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது என்று தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர் கூறுகின்ற பொழுது 189 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய சம்பளங்களை கொடுப்பனவுகளை தாங்கள் பெறமாட்டோம், அதை தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கே நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் கட்சி அலுவலகத்தில் அவர்கள் அந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் லஞ்சம் என்று கூறாமல் எப்படி கூறுவது என்கின்ற பொருள்பட அவர் கதைத்திருக்கின்றார். அது தொடர்பாக அவர் மேலும் பேசுகின்ற பொழுது இந்த புதிய சட்டமூலத்தில் நீங்கள் 2 கைகளை உயர்த்தினாலும் 2 கால்களை உயர்த்தினாலும் உண்மையிலேயே உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. அது மட்டுமில்லாமல் மீண்டும் இந்த ஓய்வூதியம் தொடர்பான விடயங்கள் அவர்கள் கரிசனை கொள்ள வேண்டும் என்கின்ற பொருள்பட அவர் கதைத்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அன்ரோமா அரசநாயக்க தொடர்பான விமர்சனங்கள் முன்வந்த வண்ணமே இருக்கின்றன. ஏற்கனவே அவர்கள் முன்னைய நிலைப்பாட்டிலிருந்து பார்க்கின்ற பொழுது பல விடயங்களை கூறினார்கள். இருந்தாலும் கூட அவர்களது அந்த விடயங்கள் சில நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. அதாவது ஏற்கனவே மக்கள் மத்தியில் இவர்கள் சொல்லியிருந்தார்கள் அந்த தங்களுடைய பாதுகாப்பு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்காதென்று. உண்மையிலேயே அவர்கள் இந்த பாதுகாப்பை குறைத்து கொண்டிருந்தாலும் கூட, குறிப்பாக ஜனாதிபதி எந்த ஒரு குறைந்தளவிலான பாதுகாப்போடு பொது வழிகளில் செல்கின்றார். இருந்தாலும் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு என்பது தனிப்பட்ட அன்ரோமா அரசநாயக்க அவருடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, அது ஒரு பொதுவான நாட்டுண்ட ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு. இவர் பொது இடத்துக்கு செல்கின்ற பொழுது அங்கே ஒரு பொதுமக்கள் பெரம்பலை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பொதுமக்களுக்கும் இவருடைய பாதுகாப்பு குறைப்பினால் பல பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படலாம். அது மட்டுமில்லாமல் இவர் பாதுகாப்பை குறைத்துவிட்டு இவர் நடமாடுகின்ற பொழுது இவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் மீண்டும் ஒரு தேர்தல் நிலைமை தோற்றம் பெறும். ஆகவே அதை சமாளிப்பதற்குரிய பொருளாதார பலம் நாட்டை இருக்காண்டா இல்லை. ஆக இப்படியாக பல பிரச்சனைகளை இவர் தோற்றுவிக்கின்றார். ஆகவே இவர்கள் எளிமையாக நடக்கிறார்கள் என்கின்ற பேரில் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று பல விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது. இப்படியாக இருக்கின்ற சூழ்நிலையில் வடமராட்சி மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் வர்ணகுலசிங்கமும் ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்கார். என்று பார்த்தீங்கன்னா, வடமராட்சியில் குறிப்பாக வல்வெட்டித்துறையில் மக்கள் உரை ஆற்றி கொண்டிருக்கும் பொழுது அன்ரோமா அரசநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்திருந்த பொழுது வடமராட்சியில் மக்கள் உரையை ஆற்றியிருந்தார். அந்த மக்கள் உரையை அவர் ஆற்றுகின்ற பொழுது அவரை சந்திப்பதற்காக வல்வெட்டித்துறையிலிருந்து பல மக்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவரோட செல்ஃபி எடுப்பதற்காகவும் பலர் முண்டியடித்து கொண்டு வந்தார்கள் என்கின்ற விமர்சனம் சமூக ஊடகங்களையும் சரி வெகுஜன ஊடகங்களையும் சரி பரவிய வண்ணமே இருந்தது. இருந்தாலும் கூட இந்த விமர்சனங்களை அவர் எப்படி சொல்கின்றார் என்றால், அதாவது உண்மையிலேயே இந்த வெகுஜன ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் இந்த தலைவர் பிறந்த மண்ணில் ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்கனுடன் செல்வி எடுப்பதற்காக முண்டியடித்த மக்கள் என்ற தலைப்பிலேயே பல செய்திகளை நாங்கள் பார்த்திருப்போம். அந்த வகையில் அவர் என்ன விடயத்தை சொல்கிறாருண்டா, வெறுமனே வல்வெட்டித்துறை மக்கள் மட்டுமே அந்த இடத்தை நிரப்பே இல்லை. யாழ்ப்பாணத்திலிருந்தும் பருத்துறையிலிருந்தும் வடக்கின்ற பல்வேறு பகுதியிலிருந்தும் மக்கள் வந்திருந்தார்கள். ஆகவே தலைவர் பிறந்த மண்ணொன்றோ அல்லது வல்வெட்டித்துறை மக்கள்தான் இதில் முழுமையான பங்களிப்பை செலுத்தியிருந்தார்கள் என்றோ நாங்கள் கூறி கடந்து விட முடியாது. இங்கே பலதரப்பட்ட மக்களும் பங்கு பெற்றினார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக அவர் சொல்லியிருக்கின்றார். இப்படியாக அன்ரோமா அரசநாயக்க மேலேயும் அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனம் தொடர்பாகவும் பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் இந்த மாவை சேனாதி ராஜாவினுடைய இழப்பு தொடர்பான ஒரு செய்தியையும் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், மாவை சேனாதி ராஜா அவர்கள் கடந்த வாரம் அளவில் கீழே விழுந்து
மூளையில் இருக்கிற நரம்பில் இரத்த கசிவு ஏற்பட்டு உடனடியாக தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டு பின் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். பிறகு அவருக்கான இறுதி நிகழ்வுகள் நடந்தன. அதில் அஞ்சலி செலுத்துவதற்காக தென்னிலங்கை வட்டாரங்களில் இருக்கிற பிரபல பெரிய அரசியல் பிரமுகர்கள்லாம் நேரில் வந்து சந்தித்திருந்தார்கள். ஜனாதிபதி உட்பட பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் நீங்கள் அறிஞ்ச விடயம்தான். அதற்கு பிறகான காலகட்டத்தில் அவருடைய இறுதி கிரிகைகள் நடந்து அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்ட அந்த மயானத்தில் ஒரு பெரிய பதாகையில் மாவை சேனாதிராஜாவினுடைய இறப்புக்கு காரணமானவர்கள் தமிழ் இன துரோகிகள் என்று சிலரது பெயர்களும் புகைப்படங்களும் பொறிக்கப்பட்ட பதாகை இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உட்பட அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினரால் தெரிவு செய்யப்பட்ட துரைராசா ரவிகரண்ட படங்கள் கூட இருந்தது. அவர்களிருந்து இவர் வரைக்குமான பலரது படங்கள் அதில் போடப்பட்டிருந்தது. அது தொடர்பான விமர்சனங்களும் சமூக வலைத்தளங்களில் ஆதரவு விமர்சனங்களும் அதற்கு எதிரான விமர்சனங்களும் வெளிவந்த வண்ணமே இருந்தன. அது தொடர்பான விசாரணையை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் இன்றைய தினம் நடத்தியிருக்கின்றார்கள். அதாவது அவருடைய வீட்டுக்கே நேரடியாக சென்று அவருடைய உறவினர்களையும் அதில் அவர்கள் விசாரணை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய மகனையும் விசாரணை செய்திருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் இப்போ அரசியல் வட்டாரங்களிலிருந்து வெளியாகிய வண்ணமே இருக்கின்றது. இப்படியாக பல விடயங்கள் தென்னிலங்கை அரசியலையும் வடக்கு கிழக்கு அரசியலையும் நடந்த வண்ணமே இருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்திகளாக தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா படியன் சேனலோடு இணைஞ்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.